بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد وقد قال الله سبحانه وتعالى في محكمه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. عن سيدنا ابن عباس رضي الله عنهما أن النبي صلى الله عليه وسلم قال أمرت بالنحر وهي سنة لكم صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பிறன்புடையவனுமான எல்லாம் வல்ல ஹக் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு சர்வ புகழும் புகழ்ச்சி முடித்தாகட்டுமாக. ஸலவாத்தும் சலாமும் அகிலங்களுக்கெல்லாம் பேரருளாக அல்லாஹ்வினால் அனுப்பி வைக்கப்பட்ட அண்ணல் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களுடைய சகோதரர்களான சகல நபிமார்கள் ரசூல்மார்கள் மற்றும் அவர்களுடைய பரிசுத்தமான மனைவி மக்கள் தூய்மையான தோழர்கள் தாபிஊன்கள் தபஉத் தாபிஈன்கள் வலிமார்கள் ஷுஹதாக்கள் சாலிஹீன்கள் ஆகியோர்கள் மீது என்றென்றும் நிலவட்டுமாக. இவ்வுலகத்திலும் மறு உலகத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற விசேஷமாக இந்த பள்ளி வாயிலினுடைய நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற வாலியப்பா வலியுல்லா மற்றும் இந்த பொதுமைய வாடியில் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற நம்முடைய உறவுகள் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹுடைய அருளும் அண்ணல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தும் கிடைத்தருள வேண்டும் என்று பிரார்த்தனை புரிந்தவனாக. மரியாதைக்குரியவர்களே, அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயிலாக இவ்வுலகில் நாம் எல்லோரும் எவ்வாறு வாழ்ந்துவிட்டு மறு உலகம் நோக்கி பயணிக்க வேண்டும் என்று பணிக்கப்பட்டிருக்கின்றோமோ அதற்கேற்றாற்போல் நம்முடைய வாழ்க்கைகளை வடிவமைத்து கொள்வதற்கு நாம் எல்லோரும் இயன்றளவு முயற்சி செய்ய வேண்டும் என்று வசியத்தன்னம் நல்ல உபதேசம் செய்தவனாக. ஹஜ்ஜுடைய காலம், அதிலும் விசேஷமாக ஹஜ்ஜுக்கு செல்லாத உலக முஸ்லிம்கள் செய்ய வேண்டிய ஒரு சிறந்த வணக்கம் என்பது குர்பான் உதுஹியா என்று சொல்கின்ற வணக்கம். எனவே இன்றைய குத்துபாவில் குர்பான் சம்பந்தமாகவும் சில செய்திகளை சொல்லலாம் என்று ஆசைப்படுகின்றேன். பொதுவாக எந்த வணக்கத்தை நாங்கள் செய்தாலும் முஸ்லிம்களை பொறுத்த மட்டில் நாம் செய்கின்ற சகல செயல்களும் ஒன்றில் அது நல்ல செயலாக இருக்கும் அல்லது தீய செயலாக இருக்கும். ஹைர் ஷர், நல்லது தீயது என்ற இரண்டு வட்டங்களை தாண்டிய ஒரு செயல் முஸ்லிம்களை பொறுத்த மட்டில் கிடையாது. நலவாக இருக்கலாம் அல்லது கெடுதியாக இருக்கலாம். நலவாக நல்ல செயல் என்று செய்கின்ற செயற்கள் எல்லாமே அது அல்லாஹுக்காக செய்கின்ற செயற்கள். எதுவாக, எவ்வளவு சிறியதாக இருக்கலாம் அல்லது எவ்வளவு பெரியதாகவும் இருக்கலாம்,
எல்லா நல்ல செயல்களும் அல்லாஹ் ஒருவனுக்கு அன்றி இன்னும் ஒருவருக்காக, தனக்காகவோ அல்லது இன்னும் ஒருவருக்காகவோ செய்கின்ற ஒன்றாக முஸ்லிம்களுடைய அமல்கள் ஆகிவிடக்கூடாது என்று எங்களை இஸ்லாம் வலியுறுத்தி கொண்டிருக்கும். அல்லாஹுக்காக மட்டும்தான் செய்ய வேண்டும். எனினும் அல்லாஹுக்காகத்தான் நாங்கள் செய்கின்ற எல்லா செயல்களிலும் அந்த நல்ல செயல்கள் ஒவ்வொன்றையும் செய்யும் முன்னதாக, செய்யும் முன்பாக அந்த செயல்கள் பற்றி அறிந்திருக்க கடமைப்பட்டிருப்பது போன்று அதை விட கூடுதலாக குர்பானுடைய காலம் என்றால் குர்பானை பற்றி அறிந்திருக்க வேண்டிய அவசியம் அதனோடு சம்பந்தப்பட்டவர்களுக்கு உள்ளது. ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு செல்கின்றார்கள் என்றால் அந்த அமல்களை செய்வதற்கு முன்னர் அது பற்றிய விவரங்கள், விளக்கங்கள் அறிந்திருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் பணிக்குகின்ற அதே நேரம் அவை எல்லாவற்றுக்கும் முன்னிலைப்படுத்தி இன்னும் ஒன்றை சொல்லிக் கொண்டிருக்கும் இஸ்லாம். அதுதான் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியத்தை காத்து கொள்ளுதல். எல்லா அமல்களும் அல்லாஹ் ஒருவனுக்காகத்தான் புரியப்பட வேண்டும் என்று சொன்னாலும் எந்த ஒரு அமலும் அல்லாஹ் அல்லாத இன்னும் ஒருவருக்காக செய்யக்கூடாது, அது செய்வது தவறு என்றிருந்த போதிலும் எந்த ஒரு அமலும் அங்கே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தப்படாத, அவர்களுடைய சிறப்புகள் சொல்லப்படாத அமல்களாக இருக்கக்கூடாது என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குர்பான், அதற்கு முன்னர் நாங்கள் தொழுகையை எடுத்துக்கொண்டால் இடைவெளியாக சிறு துணுக்குக்காக தொழுகை என்பது ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணுக்கு 8 வயது வருகின்ற பொழுது நாங்கள் ஒரு ஆணை நாங்கள் ஏவுமாறும் 10 வயதை அடைகின்ற பொழுது அந்த பிள்ளையை தண்டித்தும் தொழுமாறு ஏவுமாறு சொல்லுகின்ற இஸ்லாம், ஒரு பிள்ளை பிறக்குகின்றது முதல், ஒரு பிள்ளை தன்னுடைய தாயுடைய கருவறையில் இருந்து வெளியேறுகின்ற தருணம் முதல் அந்த பிள்ளையை தெரிந்திருக்க வேண்டிய ஒன்று, அந்த பிள்ளைக்கு பெற்றோர்கள் மூலமாக கற்பிக்கப்பட வேண்டிய ஒன்று, அது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்புகளைத்தான் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் ஒவ்வொரு குழந்தையும் பிறக்குகின்ற பொழுது அந்த குழந்தையுடைய வலக்காதில் அதானும் இடக்காதில் நாங்கள் இகாமத்தும் சொல்கின்றோம் என்றால், பிறந்து நீர் கண் திறப்பதற்கு முன்னர், உன்னுடைய கண்ணை இந்த உலகத்திலே திறப்பதற்கு முன்னர் நீர் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை, அவர்களுடைய சிறப்புகளை தெரிந்து கொள்ள முற்பட வேண்டும் என்றதொரு வேண்டுகோளை அது பணிக்குகின்றது. அதே போன்று ஒரு மனிதனுடைய இவ்வுலக வாழ்க்கையை முடிவுற்று மரணித்து கபரிலே நல்லடக்கம் செய்வதற்காக ஒரு மனிதனை கபரடியில் எந்த இடத்தில் கொண்டு வைக்க வேண்டும் என்று இஸ்லாம் பணிக்குகின்ற பொழுது, நீங்கள் நினைத்த இடமெல்லாம் கபரடியில் கொண்டு மையத்தை வைத்து விட முடியாது. அது நபி வழி அல்ல, அது இஸ்லாம் கற்றுத்தருகின்ற ஒன்றல்ல. கபரினுடைய கால் மாட்டில் அந்த ஜனாசாவை கொண்டு வைக்க வேண்டும், அது நபி வழி. ஒரு ஜனாசா கபரடியில் கொண்டு வைக்கப்படுவதாக இருந்தாலும் கூட அங்கும் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது. மட்டுமல்லாமல் அந்த மையத்தை தூக்கி கபரின் உள்ளே வைக்குகின்ற பொழுது பிஸ்மில்லாஹி வ அலா மில்லத்தி ரசூலில்லாஹ், ஒரு ஜனாசாவுடைய கடைசி வார்த்தை, ஒரு ஜனாசாவை கபரில் கொண்டு வைக்குகின்ற பொழுது கடைசியாக தூக்கி வைக்குகின்றவர் சொல்லுகின்ற வார்த்தை, இறுதி வார்த்தை மில்லத்து ரசூலில்லாஹ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரோடுதான் அவனுடைய மறு உலக வாழ்க்கை ஆரம்பம் பெறுகிறது. இவ்வுலக வாழ்க்கை தாயினுடைய வயிற்றிலிருந்து வெளிப்பட்ட பொழுது முதலாக அவன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புரிந்தவனாக வெளிப்படுத்தப்பட வேண்டும், புரியப்படுத்தப்பட வேண்டும். அதே போன்று
அவன் இந்த உலகத்தில் எத்தனை ஆண்டு காலம் பிறந்ததும் மரணித்தாலும் சரிதான், அல்லது 100 ஆண்டுகளை கடந்து அவன் மரணித்து வாழ்ந்துவிட்டு மரணித்தாலும் சரிதான், அவனால் அல்ல பிறரால் அவன் முஹம்மதுர் ரசூலுல்லாவை நினைவு கூறப்பட்டுத்தான் அவன் மறு உலக வாழ்க்கையையும் துவக்க வேண்டும் என்று இஸ்லாம் பணிக்குகின்றது. எனவே சகோதரர்களே, பிறப்பு என்பது வணக்கம், இறப்பு என்பதும் வணக்கம். பிறப்பின் ஆரம்பமும் பெருமானார், இறப்பின் ஆரம்பமும் பெருமானார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்புகளை தெரிந்து கொள்ள வேண்டும். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறப்புகள், கண்ணியங்கள் கபூல்கப்படுமாக இருந்தால், பெருமானாருடைய நினைவுகள் உள்ளத்திலிருந்து நீக்கப்படுமாக இருந்தால், அவன் என்னதான் அமல் செய்தாலும் சரிதான், அந்த அமல்களின் மூலமாக அல்லாஹ்வின் அங்கீகாரத்தை பெறுவதற்கு அவன் பின்வாங்கப்படுவான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, அந்த வகையில் நாங்கள் குர்பானை பற்றி பேசுவதாக இருந்தால், இந்த குர்பானுடைய காலத்தில் ஓதி காண்பிக்கப்பட்ட சூரத்துல் கௌசர், இன்னா அத்தைனாக்கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர் என்கின்ற வசனமும், பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பான் சம்பந்தமாக சொல்லி காண்பித்த நபிமொழி உமிர்து பின் நஹர் வஹிய சுன்னத்துன் லக்கும் என்ற வார்த்தையும் குர்பான் கொடுப்பதற்கு முன்னர் நீங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கற்றுக்கொள்ளுங்கள் என்று பணிக்குகின்றது. எப்படி தெரியுமா? இன்னா அத்தைனாக்கல் கௌசர், நபியே நாயகமே யா ரசூலல்லாஹ், நிச்சயமாக நாங்கள் அல் கௌசரை தந்திருக்கின்றோம். கௌசர் என்றால் அளவுக்கு அதிகமானது, அளவுகள் கடந்த அதிகம், எல்லைகள் தாண்டிய அதிகம், கட்டுப்பாடற்ற அதிகம். பொழுது லா தத்குலு தஹ்தல் லப்த், பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பம்சங்களை வரையறை செய்ய முடியாது என்று விளக்கப்படுத்துவார்கள். கட்டுப்படுத்த முடியாது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகிமைகளை என்றதொரு விளக்கத்தை அதற்கு சொல்லுவார்கள். இருந்த போதிலும் கௌசர் என்பது ஒரு நீர்த்தடாகம் என்ற செய்தியும் உள்ளது. நீர்த்தடாகம் அது நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறுமையில் கொடுக்கப்பட இருக்குகின்ற ஒரு நீர்த்தடாகம் என்று சொல்லுவார்கள். அந்த நீர் தடாகத்தினுடைய சப்தங்கள் உங்களுக்கு கேட்க வேண்டும் என்ற ஆசை இருக்குகின்றதா? ஆற்றினுடைய சத்தம், ஆற்றின் அலைகளின் சத்தத்தை கேட்டிருக்கின்றோம், கடலில் உள்ள அலைகளின் சத்தத்தை கேட்டிருக்கின்றோம். இரவிலே நடுநிசையினிலே கடல் கொந்தளிப்பு ஏற்பட்டிருப்பதை நாங்கள் பல மைல்களுக்கு அப்பால் இருந்து நாங்கள் எங்களுடைய வீடுகளிலிருந்து கேட்க முடிய சந்தர்ப்பங்கள் உள்ளது. சில சந்தர்ப்பங்கள் அல்ல, பல சந்தர்ப்பங்களில் கேட்டிருப்போம் கடலினுடைய இரைச்சலை நம்முடைய ஊரிலிருந்து, நம்முடைய வீட்டிலிருந்து. காரணம், அது கடல் வேகமாக தன்னுடைய அலைகளை அடித்துக் கொண்டிருக்கின்றது, கடல் வேகமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். ஹவுதுல் கௌசருடைய அலைகளின் ஓசையை உங்களுக்கு கேட்க வேண்டும் என்ற ஆசை இல்லையா? ஹவுதுல் கௌசரில் நீர் குடிக்க வேண்டும் என்ற ஆசை உள்ளதா? இருக்க வேண்டும். நாங்கள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில், அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வோம், நாயகத்துக்கு ஹவுதுல் கௌசரை கொடுத்து விடு, அந்த ஹவுதுல் கௌசரிலிருந்து எங்களுக்கு நீர் அருந்துகின்ற பாக்கியத்தை தந்து விடு என்றெல்லாம் பிரார்த்தனை செய்வோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுவார்கள், இது தமாசுக்கு சொல்லுகின்ற விஷயம் அல்ல, இது கேலி கிண்டலுக்கு சொல்கின்ற விளையாட்டு விஷயம் அல்ல. ஹவுதுல் கௌசர் என்கின்ற அந்த நீர் தடாகத்தினுடைய ஓசையை நம் எல்லோராலும் உணர முடியும் என்ற செய்தியை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்வார்கள். நம் எல்லோரிலும் ஹவுதுல் கௌசர் அடங்கி இருக்கிறது. அந்த ஹவுதுல் கௌசருடைய சத்தத்தையாவது நீங்கள் கேட்கக்கூடாதா? குறைந்தபட்சம் என்ன சொல்லுகின்றார்கள் தெரியுமா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த குத்துபாவில் நீங்கள் அதத்தை பரீட்சித்து பார்க்க நான் விரும்புகின்றேன். விளையாட்டுக்காக அல்ல,
நீங்கள் எல்லோரும் உங்களுடைய காதுகளில் இரண்டு காதுகளையும் 2 விரல்களால் ஒரு நிமிடம் பொத்துங்கள். எல்லோரும் ஹவுதுல் கௌசருடைய சப்தத்தை புரிய வேண்டும். நீங்கள் ஹவுதுல் கௌசருடைய அந்த அடையுடைய ஓசைக்கு சம்பந்தமான ஓசையோடு தொடர்புள்ள ஒரு ஓசையை நீங்கள் கேட்க விரும்பினால் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி சொல்லி தருகின்றார்கள், உங்களுடைய 2 காதுகளையும் விரல்களால் பொத்துங்கள். ஒரு நிமிடம் பொத்துங்கள். எல்லோரும் பொத்தி பாருங்கள். சிரிப்புக்காக சொல்லவில்லை, விளையாட்டுக்காக நகைச்சுவைக்காக சொல்லவில்லை. கௌசரை நாங்கள் காண வேண்டாமா? குறைந்தபட்சம் இந்த ஹவுதுல் கௌசருடைய நீர் ஓசையினுடைய சத்தத்தையாவது கேட்க வேண்டாமா? வெட்கப்படுகின்றீர்களா? இதற்கெல்லாம் வெட்கம் வந்துவிடும். இதையெல்லாம் படிச்சுட்டு பார்க்க சொன்னால் 4 பேர் பார்த்து விடுவார்களே, வெட்கமாக இருக்கிறது இல்லையா? அதனால் தான் காதை அடைத்து பொத்தி பாருங்கள், விரல்களை வைத்து பாருங்கள் என்று சொன்னதும் கூட உங்களால் அதற்கு தலை சாய்க்க முடியவில்லை. இதே நேரத்தில் ஒரு குத்து டான்ஸாக இருந்தால், இதே நேரத்தில் ஒரு இசை கச்சேரியாக இருந்தால், அல்லது ஒரு விளையாட்டு மைதானமாக இருந்தால், ஃபுட்பால் பிரியராக அல்லது கிரிக்கெட் பிரியராக நீங்கள் இருந்தால், அந்த மைதானத்தில் இருக்குகின்றது உங்களை மறந்து உங்களுடைய கால்கள் அசையவில்லையா? கரங்கள் அசையாதா? அல்லது உங்களுடைய வாய்கள் பேசிக் கொண்டிருக்காதா? பந்து வீச்சாளனுக்கு பேசுகின்றோம், துடுப்பாட்டக்காரனுக்கு ஏசுகின்றோம், பந்தை இடை மறைக்கின்றவர்களுக்கு பேசுகின்றோம், ஏசுகின்றோம். இப்படியெல்லாம் எங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு விரும்புகின்ற நாங்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அல்லாஹ் வழங்கியிருக்கின்ற அந்த ஹவுதுல் கௌசருடைய நீரோசையை இந்த உலகத்திலேயே கேட்டுவிட்டு செல்லுங்கள், கேட்டுவிட்டு கண்மூடி செல்லுவதற்கு ஆயத்தமாகுங்கள் என்று ஆயிஷா அம்மையார் சொல்கின்றார்களே. சரி, பரவாயில்லை, நீங்கள் இங்கேதான் கூச்சப்படுகின்றீர்கள் அல்லது உங்களுக்கு ஏதோ ஒரு காரணங்கள் இருக்கலாம். வீட்டில் சென்று நான் சொன்னது சரிதானா என்றாவது பாருங்கள். வீட்டில் சென்று சாப்பிடுவதற்கு முன் அல்லது ஒருத்தருக்கு தெரியாமல் படுக்கையிலாவது உங்களுடைய 2 கைகளையும் ஏதாவது 2 விரல்களை காதையிலே துவாரத்தின் உள்ளே துவாரத்தை அடையுங்கள். அடைத்து விட்டு பாருங்கள், ஒரு ஓசை அங்கே எழும். ஒரு ஓசை எழும். ஓசை எழுந்தானே என்று நீங்கள் சொல்லலாம். காதை பொத்தினா ஓசை வராமல் வேறு என்ன வரும் என்று கேட்கலாம் கேளுகின்றலுக்கு. இது கேளுகின்றல் அல்ல சகோதரர்களே, இது நகைச்சுவைக்காக அல்ல என்றது அதனால் தான் துவக்கத்தில் சொன்னேன். என்றால் மார்க்கம் என்று நகைச்சுவையாக மாறிவிட்டது. யார் மார்க்கம் பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும், மார்க்கம் பேசுகின்ற பொழுது எழுகின்ற விமர்சனங்கள் என்ன, நகைச்சுவைகள் என்ன, நக்கல்கள் என்ன, நையாண்டிகள் என்ன, அப்படி போகின்றது மார்க்கம், இன்றைய மார்க்கம். எனவே அப்படி பரிச்சித்து பார்க்கின்ற பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கின்றார்கள், காதுகளை பொத்திய பின் எழுகின்ற ஓசை ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற ஹவுதுல் கௌசருடைய அந்த நீரோடையின் ஓசை போன்றதர் ஓசை என்று பெருமக்கள் சொல்லுவார்கள். இது எங்கே பதிவாக இருக்கின்றது தெரியுமா? இந்த செய்திகள் பதிவாக இருக்கின்ற நூல்களை பாருங்கள். தஃப்சீர் ரூஹுல் பயான், தஃப்சீர் தபரி, தஃப்சீர் இப்னு ஜரீர், தஃப்சீர் இப்னு கசீர், தஃப்சீர் துர்ருல் மன்சூர், ஷரஹ் சுனனி அபி தாவூத், தாரகுத்னி, ஃபைதுல் கதீர், அஸ்ஸியர் அல் ஹலபியா, கஷ்ஃபில் ஹஃபா என்கின்ற பல நூல்களில் இந்த செய்தி பதிவாக இருக்கின்றது. தஃப்சீர்களில் பதிவாக இருக்கின்றது, ஹதீஸுடைய விரிவுரைகளில் பதிவாக இருக்கின்றது. எனவே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் புரிய கடமைப்பட்டிருக்கின்றோம், அவருடைய கண்ணியத்தை காக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எந்த ஒரு எல்லையும் இல்லை என்றால், பெருமானாருடைய புகழுக்கு எல்லை இல்லை, கட்டுப்பாடு இல்லை என்றால் எப்படி வேண்டும் என்றாலும் புகழலாமா? இல்லை, அது அப்படியும் புகழ்ந்து விட முடியாது. எப்படித்தான் புகழ முடியாது? எப்படித்தான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ முடியாது என்பதற்கு வரையறை அதே வசனம், ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர்
ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர் என்கின்ற அந்த மீதமுள்ள வசனங்கள் பெருமானாரை இப்படித்தான் புகழவனும், இந்த எல்லையை கடந்து சென்று விடக்கூடாது என்ற கட்டுப்பாடு விதிக்கும் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண்ணியத்துக்கு அது என்னது? ஃபஸல்லி லிரப்பிக், நாயகமே நீங்கள் உங்களுடைய என்று இறைவன் உள்ளான், உங்களுக்கென்று இறைவன் உள்ளான், உங்களுக்கு இறைவன் ரப் இருக்குகின்றான். எனவே நீங்கள் அந்த அந்தஸ்தை, அந்த ரப்புடைய அந்தஸ்தை அல்லது இலாஹுடைய அந்தஸ்தை உங்களால் அடைய முடியாது. அந்த அந்தஸ்து உங்களுக்கு தரப்படவும் இல்லை. இந்த எல்லையை விட்டுவிட்டு இந்த எல்லையை தாண்டி செல்லாமல் அதற்கு உள்ளே இருந்தவர்களாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி வேண்டும் என்றாலும் புகழலாம் என்ற செய்தியை வல்லவன் அல்லாஹு தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியத்தை குர்பான் கொடுப்பதற்கு முன்னர் புரிந்து கொள்ள வேண்டும் என்று படிக்குகின்றது. தொழுவதற்கு முன்னர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பெருமானாரை புரிந்து கொள்ளாமல், பெருமானாருடைய நினைவுடைய மகத்துவம் தெரிந்து கொள்ளாமல், உங்களோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நினைவுகளை கலந்து கொள்ளாமல், இரண்டர கலந்து விடாமல் நீங்கள் எந்த ஒரு வணக்கத்தையும் செய்ய முடியாது. எந்த ஒரு வணக்கத்தில் இருந்தும் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நினைவை அப்புறப்படுத்த முடியாது, அப்புறப்படுத்தவும் கூடாது. அப்புறப்படுத்தினால் தொழுகையில் அல்லது எந்த வணக்கமாக இருந்தாலும் சரிதான், ஒரு செகண்டை, ஒரு கன்சு மட்டும் நேரத்தை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் காண்பியுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிந்தனையை நம்மில் இருந்து தூரமாக்கியவர்களாக நிச்சயமாக முடியாது. ஃபஸல்லி லிரப்பிக், நாயகமே நீங்கள் ஃபர்லான மற்றும் உண்டான சுன்னத்தான தொழுகைகளையும் தொழுது கொள்ளுங்கள். வன்ஹர், நீங்கள் உலுஹியா கொடுங்கள், குர்பான் கொடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். குர்பான் பற்றி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னி உமிர்து பின்னஹர் என்று சொல்வார்கள். எனக்கு அது கடமை. வஹிய சுன்னத்துல் லக்கும், உங்களுக்கு அது சுன்னா. இந்த வார்த்தை கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் என்பதனை தான் தெளிவுபடுத்துகின்றதே தவிர வெறுமனே ஆட்டை மாட்டை பிடித்து அறுத்து பலியிட்டு திண்டு குதூகலிப்பதல்ல மார்க்கம். ஆட்டை அறுப்பதற்கு முன், மாட்டை அறுப்பதற்கு முன் மாநபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் என்பதனை புரிந்து கொள். உனக்கும் உங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இடையில் உள்ள தொடர்பை புரிந்து கொள்ளுங்கள். குர்பான் என்கின்ற வணக்கம் நம் எல்லோருக்கும் சுன்னா. ஆனால் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டாய கடமை. நமக்கு கட்டாய கடமை இல்லை. நமக்கு அது கட்டாயமான ஃபர்லான வாஜிபான வணக்கம் இல்லை. ஆனால் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அது வாஜிபான வணக்கம், நமக்கு சுன்னாவாக்கப்பட்டிருக்கின்றது. என்றால் நாம் எல்லோரும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நாமும் சமாந்தஸ்துள்ளவர்கள் என்ற நிலைப்பாட்டை இது போதிக்கின்றதா? இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொன்மொழி எங்கே போதிக்குகின்றது? அப்படி போதனையில் நாங்கள் புரிந்து கொள்ளலாமா? இல்லை, நிச்சயமாக இல்லை. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சாதாரண மனிதர் என்ற நிலைப்பாடு, நானும் நாயகமும் சம அந்தஸ்துள்ளவர்கள், அவர்கள் நம்மை போன்றவர்கள் என்ற நம்பிக்கை, அது இறை நிராகரிப்பை ஏற்படுத்தும் மகா கொடிய பாவத்திற்கு உள்ளழைத்து செல்லும் என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டுமல்ல, அவர்களுக்கு முன் சென்ற அத்துணை நபிமார்களையும் அந்த சமூக மக்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்ததற்கு முன்வைத்த முதல் அம்சம், இவர் நம்மை போன்ற ஒரு சாதாரண மனிதராக அல்லவா இருக்குகின்றார், இவர் எப்படி நபியாக முடியும், இவர் எப்படி ரசூலாக முடியும், இவரும் அவரும் நாமும் அவரும் ஒன்றை போல் அல்லவா இருக்குகின்றோம் என்ற சமத்துவம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நம்மையும் சமத்துவம் படுத்தக்கூடாது. சமத்துவப்படுத்துவதற்கு முற்படுத்துவமாக இருந்தால்
அதற்குள் நாங்கள் நுழைவமாக இருந்தால் அது குர்ஆனையும் ஹதீஸையும் நிராகரிக்குகின்ற இறை நிராகரிப்புக்கு குஃப்ரியத் என்கின்ற மகா கொடிய பாவத்திற்குள் அழைத்து செல்லும் என்ற எச்சரிக்கையை வல்லவன் அல்லாஹு தஆலாவும் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த குர்ஆன் வசனத்தின் மூலமாக அல்லாஹ் விளக்கப்படுத்துகின்றான். ஹதீஸின் மூலமாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு விளக்கப்படுத்தி தந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே அதே போன்று ஹஜ்ஜை எடுத்துக்கொள்ளுங்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிமில் பதிவாக இருக்கின்ற நபி மொழி சஹாபாக்களுக்கு சொல்லுவார்கள், உங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கின்றான், எனவே ஹஜ்ஜி செய்யுங்கள், ஹஜ்ஜு கடமை. அப்பொழுது ஒரு சஹாபி கேட்பார்கள், யா ரசூலுல்லாஹ், ஒவ்வொரு வருஷமும் ஹஜ்ஜி செய்ய வேண்டுமா என்று கேட்குகின்றார்கள். பெருமானார் வாய் திறக்கவில்லை, மௌனமாயிருக்கின்றார்கள். இரண்டாம் தடவையும் கேட்குகின்றார், ஒன்றும் பேசவில்லை. மூன்றாம் தடவையும் கேட்குகின்றார், ஒவ்வொரு வருஷமும் ஹஜ்ஜி செய்ய வேண்டுமா யா ரசூலுல்லாஹ் என்று கேட்டதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஒவ்வொரு வருஷமும் ஹஜ்ஜி செய்ய வேண்டுமா என்று நீங்கள் கேட்ட பொழுது நான் ஆம் என்று சொல்லியிருந்தால் எவ்வளவு அதிகாரம் உள்ள பேச்சு பாருங்கள், எவ்வளவு ஆளுமை உள்ள பேச்சு பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெருமானாருடைய பெருமைகளை விளங்கிக் கொள்வதற்கு இது போன்ற ஆதாரங்களை தவிர வேறு என்ன வேண்டும்? சமத்துவம் பேசுகின்றீர்களா? பெருமானாரும் நாங்களும் ஒன்றென்று சொல்ல வருகின்றீர்களா? பெருமானாருடைய நினைவுகளை வணக்கங்களிலிருந்து அழித்து விடலாம் என்று முயற்சிக்கின்றீர்களா? வல்லாஹு முதிம்மு நூரி. நீங்கள் என்னதான் வருத்தாலும் சரிதான், நீங்கள் என்னதான் எதிராக கோஷமிட்டாலும் சரிதான், நாங்கள் எங்களுடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த யதார்த்தத்தை சம்பூர்ணப்படுத்தியே ஆகுவோம் என்று சொல்லுவான். அல்லாஹ் சம்பூர்ணப்படுத்த விரும்புகின்ற ஒன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண்ணியம். அப்பொழுது சொல்லுவார்கள், நான் ஆம் என்று சொல்லியிருந்தால், ஒரு வார்த்தை ஆம் ஒவ்வொரு வருஷமும் செய்யத்தான் வேண்டும் என்று சொல்லியிருந்தால், உங்கள் எல்லோருக்கும் ஒவ்வொரு வருஷமும் ஹஜ்ஜி செய்வது கடமையாகிவிடும் என்று சொல்லுவார்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படித்தான் ஒவ்வொரு வார்த்தையும். குத்பாவை முடிப்பதற்குரிய அறிகுறி வந்துவிட்டது. எனவே குர்பான் மட்டுமல்ல, எந்த அமலாக இருந்தாலும் சரிதான், அந்த அமலை நிறைவேற்றுவதற்கு முன்னர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியத்தை படியுங்கள், அவருடைய அந்தஸ்தை புரியுங்கள். இறுதியாக குர்பான் கொடுக்குகின்ற மிருகத்தை எவ்வளவு அழகாக உங்களால் கண்ணியப்படுத்த முடியுமோ அவ்வளவு அழகுபடுத்துங்கள், சங்கைப்படுத்துங்கள். எல்லோருக்கும் தெரிந்த விஷயங்கள் தான் ஒரு சில விஷயங்கள். ஒரு மிருகத்திற்கு முன் இன்னும் ஒரு மிருகத்தை அறுக்காதீர்கள். மிருகத்திற்கு அறுப்பதற்கு முன் கத்திகளை தீட்டிக் கொள்ளாதீர்கள். மிருகத்தின் முன்னிலையில் கத்தியை தீட்ட வேண்டாம். அதற்கு முன்னர் நீங்கள் கத்திகளை, ஆயுதங்களை தயார் செய்து கொள்ளுங்கள். கிபிலாவை முன்னோக்கி படுக்க வையுங்கள். மிருகத்தை, முகத்தை கிபிலாவின் திசை பக்கம் திருப்புங்கள். வேகமாக அருங்கள். சிறு பிள்ளையோடு விளையாடுவது போன்றல்ல, எவ்வளவு வேகமாக கூர்மையாக அறுக்க முடியுமோ அவ்வளவு வேகமாக அருங்கள். அதில் இன்னொரு விஷயமும் இமாம்கள் சொல்லுவார்கள், 4 காலையும் கட்டாதீர்கள். 3 காலை கட்டி ஒரு காலை விடுங்கள். விட்டு நீங்கள் அந்த ஆட்டை அறுத்ததும் உடனே அந்த கால்களை அவிழ்த்து விடுங்கள், கட்டை அவிழ்த்து விடுங்கள் என்று சொல்லுவார்கள் இமாம்கள். தொந்தரவுப்படுத்தாதீர்கள். கழுத்தினுடைய நடுப்பகுதியும் 2 அருகில் உள்ள 2 நரம்புகளும் முழுமையாக அறுபட வேண்டும். கத்தியை குத்தாதீர்கள் தொண்டை குழியில். தலையை உடைக்காதீர்கள். தலையை கடுமையாக முறுக்கி பிடிக்காதீர்கள். எவ்வளவு வேகமாக, அவசரமாக, அழகாக அறுக்க முடியுமோ அவ்வளவு வேகமாக அருங்கள். பிஸ்மில்லா சொல்லுங்கள். அறுக்குகின்றவர் உது செய்து கொள்ளுங்கள். அறுக்கின்றவர்கள் உது செய்து கொள்ளுங்கள். அது ஒரு வணக்கம். அறுத்த பிறகு ஸலவாத்து சொல்லுங்கள்.
குர்பான் மட்டுமல்ல, எந்த மிருகமாக இருந்தாலும் சரிதான். மாமிசக்கடை நடத்துகின்ற, மாமிசங்களை அறுக்குகின்ற யாராக இருந்தாலும் சரிதான், நீங்கள் பிஸ்மி சொல்லி அருங்கள். அறுத்த பிறகு அது கோழியாக இருந்தாலும் சரிதான், அறுத்த பிறகு சலவாத்து சொல்லுங்கள். அந்த மாமிசத்தில் ஒரு அலாதியான ருசி ஏற்படும் என்று சொல்லுவார்கள் எங்களுடைய இம்மாக்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெருமக்களை, அவர்களுடைய பெருமைகளை புரிந்தவர்கள் சொல்லுவார்கள், சலவாத்து சொல்லுங்கள் என்று சொல்லுவார்கள். உயிர் முழுமையாக பிரிந்தபின் உரித்தெடுங்கள். உரித்த பிறகு அதனுடைய எந்த பகுதியையும் வீசாதீர்கள், அழகாக சுத்தம் செய்யுங்கள், துப்புரவாக அந்த கடமைகளை நிறைவேற்றுங்கள். இறைச்சியில் ஒரு மிஸ்கினுக்காவது, குறைந்தபட்சம் ஒரு ஏழைக்காவது கட்டாயம் கொடுக்க வேண்டும், ஒருவருக்காவது கட்டாயம் கொடுக்க வேண்டும். ஒருவருக்கு கொடுத்துவிட்டு முழு ஆட்டையும் முழு மாட்டையும் நீங்கள் தான் சாப்பிட போறீர்கள் என்றாலும் பரவாயில்லை, காய வைத்து சாப்பிட போகின்றீர்களா, ஃப்ரிட்ஜில் குளிர்சாதன பெட்டியில் வைத்து பாதுகாத்து சாப்பிட போகின்றீர்களா, எந்த தடையும் இல்லை. எத்தனை நாளுக்கு வேண்டும் என்றாலும் அந்த உலுஹியாவுடைய மாமிசங்களை சேமித்து வைக்கலாம். வெளிநாட்டுகளுக்கு அனுப்ப போகின்றீர்களா, உங்களுடைய தெரிந்த நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு அனுப்ப போகின்றீர்களா, அனுப்பலாம். ஆனால் அறுக்குகின்ற இடத்தில் இருந்து, இந்த இடத்தில் ஒரு ஆடு, இந்த இடத்திலே ஒரு மாடு குர்பான் கொடுக்கப்படுமாக இருந்தால், இந்த பிரதேசத்தில் கொடுக்காமல் அடுத்த மிருகத்தை, அறுத்த மிருகத்தை இந்த பிரதேசத்தில் கொடுக்காமல் இன்னும் ஒரு பிரதேசத்திற்கு கொடுக்க கூடாது. ஏறாவூரில் அறுக்குகின்ற மிருகங்களை ஏறாவூர் மக்களுக்கு பங்கீடு செய்யாமல் காத்தாங்குடி மக்களுக்கு அல்லது ஓட்டமாடி மக்களுக்கு பங்கீடு செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், அறுக்குகின்ற தருவாயில் உங்களுடைய கைகளை உயர்த்தி விடாதீர்கள். வலிக்கிவிடும் என்றால் குற்றமில்லை. அறுக்குகின்ற பொழுது இரத்தம் விட்டு அல்லது அந்த மிருகம் துடிக்குகின்ற பொழுது சில நேரங்கள் கத்தி வலிக்கிவிடும், அப்படி அல்ல. நீங்கள் தெரிந்து கொண்டு கத்தியை நீங்கள் தூக்கிவிட்டு திரும்ப அறுப்பீர்கள் என்றால் அது ஹராம் ஆகிவிடும். அறுத்து கொண்டிருக்கின்ற சமயத்தில் கத்தியை நீங்கள் வேண்டுமென்று தூக்கி வெளியே எடுத்துவிட்டு திரும்ப மீண்டும் அறுப்பீர்களாக இருந்தால் அந்த மாமிசம் உண்பதற்கு உகந்ததாக ஆகாது, அது ஹராமாகிவிடும் என்ற செய்திகளை எல்லாம் எங்களுக்கு பெருமக்கள் சொல்லித் தருவார்கள். எனவே கண்ணியமானவர்களே, நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு